வாய் எந்துக்கு எதுக்கு எந்திரு ஏகே கியூ. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அரசியல் தளத்துல ரொம்ப பரபரப்பா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, நீட் எக்ஸாம்ல நடந்த இந்த பேப்பர் லீக் அப்படிங்கிற விஷயம் தான். சமீபத்துல மே 3ஆம் தேதி நீட் எக்ஸாம் வந்து இந்திய நாடு முழுக்க நடந்தது. கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த நீட் எக்ஸாமை இந்த முறை எழுதி இருக்கிறாங்க. பட் கவர்மெண்டோட ஒரு அலட்சியம், இந்த தேர்வை நடத்தக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், அதனுடைய அலட்சிய போக்கு இந்த வினாத்தாள்கள் வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பல இடங்கள்ல லீக் ஆயிருக்குது. 20,000 ஆரம்பிச்சு 2 லட்சத்துக்கும் மேல இந்த வினாத்தாள் வந்து சேல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுல குறிப்பா இப்ப வந்து இளைஞர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் இது ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னு சொன்னா, நீட் எக்ஸாம் கொண்டு வரும்போது இந்த நீட் எக்ஸாம் தான் தரமான மருத்துவர்களை உருவாக்கும். நீட் எக்ஸாம் வந்து கொண்டு வர்றதன் மூலமா நாங்க பல விஷயங்களை வந்து மெடிக்கல் சீட் ரெக்ரூட்மெண்ட்ல நாங்க வந்து மாத்த போறோம், ஏழை எளிய மாணவர்களுக்கான வாய்ப்பு இதனாலதான் வழங்கப்படும் இப்படின்னு ஏராளமான பொய்களை ஒன்றிய அரசு வந்து சொல்லுச்சு. பட் இப்போ என்ன இந்த நீட் எக்ஸாம் இஷ்யூல நடந்திருக்கு அப்படின்னா, மாணவர்கள் உண்மையா படிச்சு அதுக்காக உழைச்சு அந்த தேர்வை எதிர்கொள்ள போனா அந்த மாணவர்களை வந்து இந்த என்டிஏன்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் அவ்வளவு சோதனைகளுக்கு ஆளாகும். ஒரு மாணவர் வந்து தேர்வு மையத்துக்குள்ள போறாரு அப்படின்னா, ஒரு நிமிஷம் அவர் லேட்டா வந்துட்டா கூட அந்த எக்ஸாம் சென்டருக்குள்ள அவரை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. மாணவர்களுடைய காதுக்குள்ள ஏதாவது கருவிகள் இருக்கா, அவங்க தலைமுடிக்குள்ள ஏதாவது இருக்கா, அதே மாதிரி அவங்க ட்ரெஸ்ல கூட வந்து இந்த மாதிரியான ட்ரெஸ் தான் போடணும், ஃபுல் ஹேண்ட் போடக்கூடாது, இப்படி நிறைய கட்டுப்பாடுகள் வச்சு மாணவர்களும் ஒரு குற்றவாளிகளை போல ஒரு சோதனையை மேற்கொண்டுதான் அந்த எக்ஸாம் எழுதவே அலோவ் பண்றாங்க. கேட்டா அவ்வளவு செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து நாங்க வச்சிருக்கோம், யாருமே சீட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு மாணவர்கள் நாங்க துன்புறுத்தி அவங்க மனநிலையே எக்ஸாம் முன்னாடி கெடுத்து படிச்ச விஷயங்கள் கூட மாணவர்களுக்கு மறந்து போயிடும், அந்த அளவுக்கு ஒரு பதட்டத்துக்கு உள்ளாக்கிதான் அந்த எக்ஸாம் எழுதவே அலோவ் பண்ணுவாங்க. ஆனா இவ்வளவு சோதனையில மாணவர்கள் மீது நடத்தக்கூடிய இந்த என்டிஏ என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா, எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பல நாட்களுக்கு முன்பாவே அந்த நீட் பேப்பர் என்ன வினாத்தாள் வரப்போதோ அதை வந்து லீக் பண்ணிருக்கிறாங்க. இதுல உயர் அதிகாரிகள், அரசாங்க பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, இப்படி பல பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. குறிப்பா இப்ப ஆட்சியில இருக்கக்கூடிய பாஜக அரசினுடைய நிர்வாகிகள் பல பேரு இந்த பேப்பர் லீக் இஷ்யூல சம்பந்தப்பட்டிருக்கிறத நம்ம வந்து செய்திகள்ல வந்து பார்க்க முடியுது. சோ இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸோட டிமாண்ட் என்னவா இருக்குன்னு சொன்னா, ஒன்றிய கல்வி அமைச்சரா இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் இவர் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வைக்கிறோம். குறிப்பா வந்து நீட் எக்ஸாம், கியூட் எக்ஸாம், சிபிஎஸ்இ எக்ஸாம், இப்படி பல எக்ஸாம்ல பல மோசடிகள், பல போர்ஜரிகள் இதெல்லாம் தொடர்ச்சியா வந்து நடந்துகிட்டே இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது ஒன்றிய கல்வி அமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்ற ஒரு நபர் தான் தர்மேந்திர பிரதான். அதனால அவர் பதவி விலகணும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மாணவர்களுடைய ஒரே கோரிக்கையா வந்து இருந்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து ரீசெண்டா நம்ம வந்து பாத்தோம்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி அப்படின்னு ஒரு கட்சி வந்து வளர்ந்திருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த கட்சி உருவான பின்னணி என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய சூரியகாந்த் என்பவர் ஒரு கருத்தை வந்து ஒரு கேஸ்ல வந்து சொல்றாரு. என்னன்னா, இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இப்ப வேலை இல்லாம உட்காந்து ஆர்டிஐ ஆக்டிவிஸ்டா, சோசியல் மீடியா ஆக்டிவிஸ்டா மாறி இன்னைக்கு வந்து சிஸ்டத்தை வந்து ரூயிங் பண்ணக்கூடிய ஒரு கரப்பாம்பூச்சிகளா, ஒட்டுண்ணிகளா மாறி இருக்காங்கன்னு சொல்லி இந்திய நாட்டு இளைஞர்களை ரொம்ப மோசமா சித்தரிக்கக்கூடிய ஒரு விஷயமா அவர் வந்து பேசி இருக்கிறாரு. இதுல கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு ஏன் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கல, அவங்களுக்கு வேலை கிடைக்காததுக்கு காரணம் யாரு? அவங்களே வந்து நல்ல அரசு சம்பளத்துல கவர்மெண்ட் வந்து வேலை கொடுக்குதுப்பா, நீ வந்து வேலைக்கு சேர்ந்துக்கோப்பான்னு ஒரு இளைஞரை கூப்பிடும் போது, இல்லைங்க நான் வரலன்னு நிராகரிக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இளைஞர் இருந்தாரா அப்படிங்கறதுதான் கேள்வி. நாங்க ஆட்சிக்கு வந்தா ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவோம்னு சொல்லிதான் ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மோடி அவர்கள் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க புதுசா வேலை வாய்ப்பையும் உருவாக்கல, இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பையும் பறிக்கக்கூடிய வேலையை தான் இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து பண்ணிருக்கு. அரசு பணியிடங்கள் பல லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கு. ஆனால் அதை நிரப்பாமல் இந்த இந்திய நாட்டுல வேலையின்மையால அலையக்கூடிய இந்த இளைஞர்களை ரொம்ப மோசமா சித்தரிக்கக்கூடிய ஒரு விதமாக வந்து இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பேசியிருக்கிறது வந்து ரொம்ப கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதனுடைய தொடர்ச்சியா அதை எதிர்க்கும் விதமா தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்பது துவங்கப்பட்டது.
இது ஏதோ ஒரு காமெடியான ஒரு விஷயம், நகைச்சுவையான விஷயம் மட்டும் கடந்து போயிடாம அதுக்கு பின்னாடி ஒன்றிய அரசின் மீது இளைஞர்கள் இருக்கக்கூடிய கோபத்தை தான் நம்ம வந்து இந்த கட்சியினுடைய உருவாக்கமா பார்க்கலாம். இந்த கட்சி உருவானப்போ அவங்க வச்சிருக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, நீட் தேர்வு என்பது ரத்து செய்யப்படணும். இந்த பேப்பர் லீக்ல வந்து அரஸ்ட் இந்த பேப்பர் லீக்ல சம்பந்தப்பட்ட எல்லாருமே வந்து அரெஸ்ட் ஆகணும், மாணவர்களுக்கு உரிய பதில் சொல்லணும், தர்மேந்திர பிரதான் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் அந்த கட்சியை சார்ந்தவர்களும் வந்து வைத்திருந்தார்கள். இது வந்து இப்ப இளைஞர்கள் மத்தியில பரவலா பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த நீட் தேர்வு என்பது குறிப்பா வந்து பார்த்தோம்னா பல பிரச்சனைகளை தமிழ்நாட்டுல வந்து தொடர்ச்சியா வந்து ஏற்படுத்திட்டே இருக்கு. குறிப்பா வந்து காங்கிரஸ் பீரியட்ல எமர்ஜென்சி கொண்டு வரும்போது கல்வி அப்படிங்கிறது வந்து பொதுப்பட்டியல், மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்து பிஜேபி அரசும் வந்து அந்த கல்வியை வந்து பொதுப்பட்டியல வச்சிருக்கதான் விரும்புது. ஏன்னு சொன்னா இன்னைக்கு கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்துட்டா தன்னுடைய அதிகாரத்தை இன்னைக்கு பிஜேபி செலுத்த முடியாது. இப்போ வந்து பிஜேபியினுடைய சித்தாந்தமே வந்து ஆர்எஸ்எஸ் ஓட சித்தாந்தம் தான். ஆர்எஸ்எஸ் ஓட சித்தாந்தம் என்ன? மனுவாத சித்தாந்தம். அந்த மனுவாத சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, கல்வி அப்படிங்கிறது எல்லாருக்கும் பரவலாக்கப்படக்கூடாது, அது சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும்தான் இருக்கணும், அது அவங்களுக்கான பிரிவிலேஜா மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுதான் இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் நினைக்குது. அப்ப எல்லாருக்கும் இன்னைக்கு கல்வி கொடுத்துட்டா, எல்லாரும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டா, அதை இன்றைக்கு ஒன்றிய அரசால சகிச்சுக்க முடியாது, ஏத்துக்கவே முடியாது. அப்ப அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு மினிமமா ஒரு கூலிக்கு அவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிற அளவுக்கான ஒரு எஜுகேஷன் மட்டும்தான் தரணுமே தவிர அவர்களை அடுத்த கட்டத்துக்கு சிந்திக்க விடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா வந்து பிஜேபி அரசு இருக்கிறத வந்து பார்க்கலாம். அதனுடைய விளைவுதான் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை 2020. அதுல இருக்கக்கூடிய சாராம்சங்கள்லாம் நம்ம படிச்சு பார்த்தோம்னா அவ்வளவு மோசமா இருக்கும். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் வந்து நீட்டை வந்து முன்கூட்டியே வந்து இந்தியாவுல வந்து அவங்க கொண்டு வர நினைச்சாங்க. தமிழ்நாட்டுல பல்வேறு எதிர்ப்புகள் இருந்தது. 2017 அதை வந்து வலுக்கட்டாயமா தமிழ்நாட்டுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நமக்கு தெரியும், மாணவி அனிதா கிட்டத்தட்ட அவங்க வந்து +2ல வந்து 1200க்கு 1176 மதிப்பெண் எடுத்த ஒரு மாணவி. அவங்களால வந்து இந்த நீட் தேர்வை பாஸ் பண்ண முடியாம அவங்களோட கடைசி வரைக்கும் அவங்க போராடினாங்க. ஆனா எந்த வகையிலயும் இந்த நீட் தேர்வை வந்து ரத்து செய்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதியை இந்த அரசாங்கம் கொடுக்காததுனால அவங்க தன்னுடைய உயிரை விடக்கூடிய ஒரு இடத்துக்கு போனாங்க. நிறைய மாணவர்களோட சூசைட்ஸ் வந்து தொடர்ச்சியா வந்து இந்தியாவுல நடந்துட்டே இருக்கு. இது வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டமோட ஃபெயிலியர். தேர்வு என்றாலே ஒரு அச்சம். அதே மாதிரி ஒருத்தன் வந்து படிக்க போறதுக்கு முன்னாடியே அதுக்கான தகுதிகளை வளர்த்துக்கணும். அதுக்கு பல என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நான் படிக்கக்கூடிய சிலபஸ்ல இருந்தோ நான் அன்றாடம் கத்துக்கக்கூடிய ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல இருந்து அந்த கேள்விகள் வராது. அப்போ நான் அந்த எக்ஸாமை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கோச்சிங் அவங்க படிக்கிறத தாண்டி அவங்க ஸ்டேட் போர்ட் சிலபஸ்லயோ இல்ல அவங்க ஏதாவது ஒரு போர்ட் சிலபஸ்ல படிக்கிறாங்க, அவங்க ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறாங்கன்னு சொன்னா அதுல படிச்சுட்டு மட்டும் அந்த நீட் தேர்வை எதிர்கொள்ள முடியாது. அவங்களுக்கு கோச்சிங் என்பது தேவைப்படுது. இந்த நீட் தேர்வுக்கு ஸ்பெஷலைஸ்டா கோச்சிங் என்பது தேவைப்படுது. அந்த கோச்சிங் இன்னைக்கு யார் நடத்துறான்னு சொன்னா பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள், ஆகாஷ், பைஜூஸ், இப்படி நம்ம வந்து ஏராளமான கல்வி நிறுவனங்களோட பேரை வந்து சொல்லலாம். அவங்கதான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கோச்சிங் வந்து பல லட்சம் செலவு பண்ணாதான் அந்த கோச்சிங்கை வந்து ஒரு மாணவர் வந்து பெற முடியும். அப்படி பல லட்சம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல யார் இருக்கான்னு சொன்னா ஆல்ரெடி ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல அரசு வேலையிலயோ ஒரு நல்ல ப்ரிவிலேஜான ஒரு வேலையில இருக்கக்கூடிய அம்மா அப்பாவுக்கு பிறந்த பசங்க மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. ஒரு சாதாரண கிராமத்துல ஒரு ஏழை எளிய ஒரு விவசாயி வீட்டுல ஒரு மகனாக பிறந்து அவர் இன்னைக்கு வந்து இந்த நீட் தேர்வை எதிர்கொள்ளணும்னு நினைச்சா அது நிச்சயமா சாத்தியமற்ற ஒரு விஷயமா, எட்டாக்கனியா ஒரு கனவாதான் மாறி இருக்கே தவிர அது வந்து எல்லா மாணவர்களுக்கும் சமமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கல இந்த நீட் தேர்வு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி யாரு பல லட்சம் செலவு பண்ணி அந்த கோச்சிங் எடுத்துக்கிறாங்களோ, பல ஆண்டுகளா கோச்சிங் எடுத்துக்கிறாங்களோ, அவங்களால அந்த நீட் தேர்வை கிளியர் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே கிளியர் பண்றவங்க எத்தனை பேரு அப்படிங்கிற டேட்டாவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து ரொம்ப சொற்பம். ஸ்டார்டிங்ல எல்லாம் அப்படி வந்து மாணவர்களே கிடையாது. அவங்க பல ஆண்டுகளா அதுக்கான தேர்ச்சி எல்லாம் பெற்று தொடர்ச்சியா வந்து அவங்க கோச்சிங் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த நீட் எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த நீட் தேர்வு வந்து எஜுகேஷனை ஒரு பெரிய வியாபாரமா மாத்தி இருக்கு. இன்னைக்கு நீங்க இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா அவ்வளவு கோச்சிங் சென்டர்ஸ், குறிப்பா ராஜஸ்தான் மாநிலத்துல கோட்டா என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்துல அப்படியே வத்தி பெட்டி மாதிரி அடிக்க வச்ச மாதிரி வந்து கோச்சிங் சென்டர்ஸ் முழுக்க நிரம்பி கிடக்குது. அவங்க மாணவர்கள் உட்காந்து கோச்சிங் எடுக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. அப்படி மாணவர்களுக்கு ஒரு மன அழுத்தத்துக்குள்ளதான் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் தள்ளி இருக்கே தவிர கல்வி என்பது ஒரு கற்றலுக்கான ஒரு வாய்ப்பா, புதிய விஷயங்களை மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த எஜுகேஷன் சிஸ்டமோ நீட் எக்ஸாமோ மாத்தவே இல்லை.
ஒரு பெரிய வியாபாரமா இன்னைக்கு கல்வியில வந்து ஒரு சந்தையை தான் இன்றைக்கு வந்து உருவாக்கி இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. சோ இது மட்டும் இல்லாம அரசு பள்ளி மாணவர்கள் கிட்டத்தட்ட வந்து நீட் இம்ப்ளிமெண்ட் ஆகி ஒரு 3-4 வருஷத்துக்கு வந்து அரசு பள்ளி மாணவர்கள் என்ன எண்ணிக்கையில உள்ள போனாங்க அப்படிங்கறத பார்க்கணும். 1 டிஜிட்ல 2 டிஜிட்ல தான் உள்ள போனாங்க. இந்திய மாணவர் சங்கம் SFI தொடர்ச்சியா வச்ச கோரிக்கை 7.5% உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து வழங்கப்படணும். அந்த கோரிக்கையை வந்து தமிழ்நாட்டுல நாங்க வச்சோம். ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில பல்வேறு போராட்டங்களை இந்திய மாணவர் சங்கம் நடந்துச்சு. அதனுடைய விளைவுதான் அந்த உள்ஒதுக்கீடும் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட நீட் தேர்வு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தமிழ்நாடு முழுக்க இந்திய மாணவர் சங்கம் கடுமையான போராட்டங்கள் நடத்தணும், இந்தியா முழுக்க நடத்தணும். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட SFI தோழர்கள் வந்து இந்த நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்துல சிறை சென்றிருக்கோம் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா வந்து பார்க்க வேண்டியிருக்குது. சோ இன்னைக்கு கூட பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியா அந்த நீட் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு மாணவர்களுடைய ஒரே கோரிக்கை என்னவா இருக்குன்னா, நீட் தேர்வை ரத்து செய்யணும். அதே நேரத்துல வந்து இப்போ மறுதேர்வு என்பது அறிவிச்சிருக்குது MTA. மறுதேர்வை நடத்தக்கூடாது. ஒன்றிய கல்வி அமைச்சர் வந்து பதவி விலகணும். இதுல NTA செஞ்ச தப்பு, ஒன்றிய அரசினுடைய தப்புக்கு இன்னைக்கு பலிகாடா யார் ஆக்குறாங்கன்னு சொன்னா மாணவர்களை மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மாணவர்களே மறுதேர்வு எழுதணும், அவங்க தவறு செய்தார்களா? கிடையாது. ஒன்றிய அரசும் NTAவும் செஞ்ச தவறு. அதுக்கு மாணவர்களை மறுதேர்வு என்ற பெயர்ல அவங்களை வந்து ஒரு அச்சத்துக்குள்ளாக்குறது, மன அழுத்தத்துக்குள்ளாக்குற வேலையை வந்து ஒன்றிய அரசு கைவிடணும். தொடர்ச்சியா மாணவர்களுடைய தற்கொலை எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்குது. இதை கருத்தில் கொண்டு இந்த தேர்வை வந்து ரத்து செய்ய வேண்டியது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கடமையாக இருக்கிறது. அதை செய்கின்ற வரையில் நாம நம்முடைய போராட்டங்கள், நம்ம இதுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்ப கூட பாத்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும்னு சொல்லி சிக்னேச்சர் கேம்பெயின்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லா நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு 10,000க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நாள்ல வந்து இதுக்காக சைன் வந்து பண்ணிருக்கிறாங்க இந்தியா ஃபுல்லா. சோ இந்த கேம்பெயினை இந்தியா முழுக்க கொண்டு போவோம். நிச்சயமா ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலகணும்.